இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரேலி கொடுத்துருக்கு. எத்தனை பெர்சன்டேஜ் ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னா 1.2% வந்து ரேலி கொடுத்துருக்கு. இந்த ரேலியை வந்து காலையிலேயே ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா ஓஏ அனாலிசிஸ் மூலிமா வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இருக்கிறது வந்து ஓஏ சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாமே இருக்கும். ப்ரைஸ் இருக்கும், VWAP, PCR இது எல்லாமே இருக்கும். நமக்கு தேவையானது வந்து டோட்டல் CEOA சேஞ்சு, டோட்டல் PEOA சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே காலையில் எத்தனை மணிக்கு நமக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கு அப்படின்னா காலையிலே புட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:27 அப்படிங்கிறப்பவே வந்து நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் வந்து இங்கே அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து கம்மியாக ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ரேலியாக இருக்குது. எத்தனை மணிக்கு அப்படின்னா 9:27 வந்து இன்டிமேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆயிடுச்சு. இதை வச்சு மட்டும்தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது இல்லாமல் நிறைய மெட்ரிக்ஸ் வச்சு, அதாவது இந்த ஓஏலேயே வந்து டீப்பான அனாலிசிஸ் வச்சு மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது வந்து என்னோடய பெய்ட் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து வந்து HDFCயோட பேங்க்கோட சார்ட் வந்து பார்ப்போம். இதை முதல்ல ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸிங் வந்து மேனிப்புலேஷனா இல்லை வந்து கரெக்டான ஃபாலுக்கான இது தான் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே புல்லிஷான கேண்டில் கிட்டத்தட்ட 0.27க்கான நல்ல இதை முதல்லையே, அதாவது இது வந்து ஒரு ஃபேக்கான கேண்டில், அவ்வளோ வந்து வால்யூம் இல்லை அப்படிங்கிற வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து முடியும். இது மாதிரி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ரேலி கொடுத்துருக்கு, இவ்வளோ பேர் ரேலி கொடுத்துருக்கு, கன்ஃபார்ம் என்ட்ரி ஆகலான்னு சொல்லி என்ட்ரி ஆகி அவங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போது நான் இருக்கிறது வந்து HDFC பேங்க்கோடது. HDFC பேங்க்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையிலே பாருங்கள், காலையிலேயே வந்து கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக எழுதுகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. மார்க்கெட் மேலே போகுது, இருந்தாலும் கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து அன்வைண்டிங் ஆகிட்டே இருக்குது. அதனால் அப்போவே உங்களுக்கு சாலிடாக தெரிஞ்சிடலாம் இப்போ வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட் என்ட்ரிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெப்த்தான அனாலிசிஸ் வந்து இதில் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரை எப்படி ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களோட ட்ரேடிங் காஸ்ட்லாம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கட்ட வேண்டிய சாஃப்ட்வேருக்கான காஸ்ட்டு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து மந்த்லி உங்களோட ட்ரேடிங் காஸ்ட்லேருந்து கம்மி பண்ணிடலாம். அது எப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து ஸ்ட்ராடல் ப்ரைஸிங் வைஸ் பார்ப்போம். ஸ்ட்ராடல் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நேற்று வந்து 200 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 157 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 157க்கு ஓப்பன் ஆகி 181 ரூபா வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 160 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது ப்ரீமியம் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் இருக்குது. நாளைக்கு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து FII டேட்டா பார்ப்போம். FII டேட்டா பொறுத்தளவுக்கு நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. DI வந்து கிட்டத்தட்ட 4800 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா டாப் டவுன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் வந்து ஜிக்ஸாக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது 5 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து மேலேயான்னு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மேலே. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட் லோயர் ஹையாக இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. 15 மினிட்ஸில் ஹையான்னு கேட்டிங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் மேலேயான்னு கேட்டிங்கன்னா 15 மினிட்ஸ்லேயும் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் காட்டுது. ஏன் அப்படின்னா இதான் வந்து லாஸ்ட் லோயர் ஹையாக இருந்தது, அதையும் வந்து பிரேக் பண்ணி போயிடுச்சு. இப்போது 30 மினிட்ஸில் பார்ப்போம். 30 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து மேலேயான்னு கேட்டிங்கன்னா 30 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மேலே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கிருந்து தான் வந்து மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே போயிட்டு ரிட்டன் வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட லோலேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருக்குன்னு பார்ப்போம். லோலேருந்து
கிட்டத்தட்ட 1.4% வந்து ரேலி இருக்குது. லோலேருந்து 1.4% வரைக்கும் ரேலி ஆயிருக்கு. இங்கே வந்து பார்ப்போம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரேலி ஆயிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 1.84% வந்து ரேலி ஆயிருக்கு. 1.84% வந்து ரேலி ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ வந்து இங்கே எவ்வளோ பெரிய ரேலி ஆயிருக்குன்னு பார்ப்போம். 1.8%, 1.8%. இங்கே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி 1.76% வந்து ரேலி ஆயிருக்கு. 1.76% வந்து ரேலி ஆயிருக்கு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒன் டைம் லோவை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து ரேலி ஆயிருக்கு. இப்படியும் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணலாம். இது மாதிரி தான் நம்ம கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து ஓஏ டேட்டா வைஸ் பார்ப்போம். ஓஏ டேட்டா வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ பார்ப்போம். அனலிசிஸில் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓஏ டேட்டா வந்து வைஸ் வந்துடும். இன்றைக்கி வந்து எத்தனை கால் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க, எவ்வளோ புட் ஆப்ஷன் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். கால் ஆப்ஷன் ஓஏ சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 34 லட்சம் தான். அதுவே வந்து புட் ஆப்ஷன் ஓஏ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,94,00,000 காட்டுது. 3,94,00,000 வெறும் 10 ஸ்ட்ரைக்கில். அதுவே வந்து 25 ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா 3,63,00,000 புட் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. 8,54,00,000 கால் ஆப்ஷன் தான் எழுதியிருக்காங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எழுதியும், அதாவது 3 கோடி எழுதியும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 3 கோடி எழுதியும் மார்க்கெட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 11,71,00,000 இருக்குது. புட் ஆப்ஷனில் வந்து 11,32,00,000 இருக்குது. இனி வந்து மார்க்கெட் மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா 22,500 வந்து நம்ம வந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து 1,02,00,000 புட் ஆப்ஷன் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து 1,22,00,000 புட் ஆப்ஷன் வந்து இருக்குது. 22,500 பார்ப்போம். 22,500 வந்து இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து 1,20,00,000 புட் ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டாக வந்து எதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 22,200. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்போர்ட் வந்து 22,000 வந்து சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கேன். 22,000லேருந்து 22,600, அதாவது இந்த எக்ஸ்பைரிக்கு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இது வந்து நாளைக்கான டேட்டா. இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்துருக்கும். இன்றைக்கி பார்த்தாவே தெரியும் இவ்வளோ பெரிய ரேலியாயும் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. நேற்று வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று வந்தும் அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட புட் ஆப்ஷன் வந்து 8,56,00,000 இருந்திருக்கு. கால் ஆப்ஷன் வந்து 9,34,00,000 இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்குது. ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து புட் ஆப்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக வந்து புட் ஆப்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இது வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது கீழேருந்து ஒரு மேலே வந்திருக்கு, அவ்வளோதான். மார்க்கெட் இன்னும் அப்படியே ரேலி ஆகிட்டே போகுமான்னு கேட்டிங்கன்னா ரேலி ஆகிட்டே போகாது. ஏன் அப்படின்னா பாஸ்ட் டேட்டா வைஸ் பார்த்தாவே தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் ரேலி 0.84%, இங்கேருந்து இது வரைக்கும் ரேலி 0.4%. அதனால் மார்க்கெட் இப்படியே மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி மேலே போகாது. மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வரப்போகிற வீக்ஸில் தான் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.